இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தலையாளை வைரவர் கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இந்த வைரவர் கோவிலிருந்து இடது பக்கம் போகிற இந்த வீதியில் நாங்கள் 40 மீட்டர் வந்து இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதியில் 30 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும். தேர் வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் விற்பனைக்காக இருக்கிற அந்த ஒன்றரை பரப்பு காணியும் இருந்து கொண்டிருக்குது. இந்த பாதையை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மிக அகலமான பாதை, அதாவது டிப்பர் வந்து போகக்கூடிய அகலமான பாதையாகத்தான் இருக்குது. இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடதுகை பக்கம் இருக்கிற இந்த ஒன்றரை பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், கொக்குவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற கேகேஎஸ் வீதியில் கேகேஎஸ் வீதி ஓரமாகவே இருக்கிற செல்வமகால் திருமண மண்டபத்துக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில் இறங்கினோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 200 மீட்டர் வந்தோம் அப்படி என்று சொன்னால் இடதுகை பக்கமாக ஒரு வைரவர் கோயில் இருக்கும். தலையாளி வைரவர் கோயில் அப்படி என்று சொல்லி வைரவர் கோயில் இருக்கும். அந்த வைரவர் கோயிலின் இடது பக்கம் போகிற வீதி, அந்த வீதி தேர் வீதியாகத்தான் இருக்குது. அந்த தேர் வீதியில் போனோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக 40 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியின் வீதி முகப்புக்கு வந்து கொள்ள முடியும். இந்த காணியை பார்த்து கொள்ள முடியும். இந்த காணியின் சரியான அளவு திட்டம் முன்னாடியே சொன்ன மாதிரி சரியாக ஒன்றரை பரப்பு காணி இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணிக்கு 4 புறங்களுமே மதில் கட்டப்பட்டிருக்குது. மிக உயரமாக மதில் கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிக முக்கியமாக சற்சதுர காணியாக இருக்குது. ஒரு வடக்கு வாசல் வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்கை கட்டிக்கொள்ள முடியும். ஏனெண்டா இந்த காணியின் கேட் வந்து வடக்கு பார்த்த கேட்டாகத்தான் இருக்குது. வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்கு மிக மிக பொருத்தமான காணியாக இருக்குது. அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காணிக்கு இந்த காணியின் கேட்டுக்கு பக்கத்தில் இந்த காணிக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. குழாய் கிணறுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படி என்று தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணி ஒரு வெறும் காணியாகத்தான் இருக்குது. எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை. 4 பக்கமும் மதில் கட்டினபடி இந்த காணி இருக்குது. அதே போல் எந்த ஒரு மரங்களுமே இந்த காணிக்கே இல்லை. வேண்டினவர்கள் உடனடியாகவே வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னால் அதற்குரிய வேலையை பார்த்து கொள்ள முடியும். மிக முக்கியமாக வீடு கட்டுற தேவைக்கு தான் இந்த காணி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அறைகளை கட்டி வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படி என்று சொன்னாலும் ஹாஸ்டல் பிளானில் இந்த காணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணி அமைந்திருக்கிற லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்று சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படி என்று சொன்னால் கோவில் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஒன்றரை பரப்பு காணியினுடைய கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படி என்று சொன்னால் நேரடியாக அந்த காணியின் அமைவிடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். யாராவது தேவைன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி கொள்ளுங்க. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டேன். அடுத்ததாக இந்த காணியை வாங்க என்ன விலை உரிமையாளர் சொல்கிறார், அதாவது உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்துட்டு அடுத்ததாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். முதலாவது விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி இந்த காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலை மொத்தமாக ஒன்றரை பிறப்புக்கும் சுத்து முதலோடு இருக்கிற காணிக்கு மொத்தமான விலை 2,25,00,000 சொல்கிறாங்க. இந்த விலை பேசி கதைக்கக்கூடிய விலை தான். நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கொஞ்சம் முன்ன பின்ன கதைச்சு கொள்ள முடியும். விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலை தான். அடுத்ததாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்பூடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதே போல் இந்த தளத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது. ஒருக்கா உள்ள போய் பாருங்கோ. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை அவதானமாக செலுத்துங்க. கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது.
யாழ்ப்பாணம் மாவட்டம் கேகேஎஸ் ரோட்டிலிருந்து 280 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த ஒன்றரை பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டேன். மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.